அனைவருக்கும் வணக்கம். நேர்களுக்காக நான் வி.எஸ். ரோமா. அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கோயில் கொண்டுள்ள 6 முக்கிய ஸ்தலங்களே அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சங்ககால இலக்கியமான திருமுருகாற்றுப்படை இந்த இடங்களை பற்றி விரிவாக அழகாக எடுத்துரைக்கின்றது. அறுபடை வீடுகளின் விபரங்கள் சொல்கின்றேன், கேளுங்கள். திருப்பரங்குன்றம், இது மதுரை, முருகன் தெய்வானை திருமணம் நடந்த ஸ்தலம். திருச்செந்தூர், அதாவது தூத்துக்குடி, சூரபத்மனை வதம் செய்த கடற்கரை ஸ்தலம். பழனி, இது திண்டுக்கல் மாவட்டம். ஞான பழத்திற்காக கோபித்து கொண்டு நின்ற ஸ்தலம் முருகன். சுவாமிமலை கும்பகோணத்தில் இருக்குது. தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓணவு பொருள் உபதேசித்த தலம். அடுத்ததாக திருத்தணி, திருவள்ளூர், சினம் தணிந்து வள்ளி தேவியை மனம் புரிந்த ஸ்தலம். பழமுதிர்ச்சோலை, மதுரை, ஔவையாருக்கு சுட்டப்பழம் வேண்டுமா என வினவி அருள் செய்த ஸ்தலம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக கருதப்படுகிறது. இங்கு மூலவர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பார். திருச்செந்தூர், அறுபடை வீடுகளில் இது ஒன்று மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது. மற்றவையெல்லாம் மலைக்கோயில்கள். திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது. மற்ற முருகனுடைய ஸ்தலமெல்லாம் மலைக்கோவில். பழனி, இங்குதான் புகழ்மிக்க தண்டாயுதபாணி கோலம் உள்ளது. போகர் சித்தராலே உருவாக்கப்பட்ட நவபோஷண சிலை இங்கு உள்ளது. அடுத்தது, நன்றி.